மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் என்கே அகாடமியின் சுவாலஜி ஸ்பெஷலிஸ்ட். இந்த வீடியோவானது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆங்கில வழி கல்வி மாணவர்களுக்கானது. முதல் பாடம் விலங்கியல். விலங்கியல் இருக்கக்கூடிய முதல் பாடம் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ரீப்ரொடக்ஷன்? ஸோ அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இனப்பெருக்கம் என்றால் என்ன? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி மஸ்ட் எவ்ரி ஆர்கனிசம்ஸ். அதாவது இனப்பெருக்கமானது ஒவ்வொரு உயிரிக்கும் மிகவும் இன்றியமையானது. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆர்கனிசம்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் பிகாஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், தன்னுடைய இனத்தினை இந்த பூமியில் நிலை நிறுத்துவதற்கு இனப்பெருக்கம் மிகவும் முக்கியம். வாங்க லெசனுக்குள்ளார போகலாம். புக்கு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த என்கே அகாடமியினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது கூட கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் இப்படி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். புதுமையான நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு விலங்கியல் சார்ந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலங்கியல் சார்ந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ். எவ்ரி லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஷோஸ் எ லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் மீன்ஸ் வாழ்க்கை சுழற்சி. இன்வால்விங் பர்த், growth, development, maturation, reproduction and death. அதாவது ஒவ்வொரு உயிரினங்களினுடைய வாழ்க்கை சுழற்சியிலுமானது பிறப்பு, வளர்ச்சி, முதிர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் இறப்பு என்பது அனைத்து உயிரிலுமே நடக்கும். அதே போல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அதாவது ஒவ்வொரு உயிருள்ள விலங்குகளுக்கும் அடிப்படை பண்பு, அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை பண்பானது இனப்பெருக்கம். இது என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு உயிரியல் நிகழ்வு, பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதன் மூலமாக ஆர்கனிசம்ஸ் ப்ரொடியூஸ் இன் தேர் யங் ஒன்ஸ். அந்த ஒரு பெற்றோர் உயிரினுடைய அடுத்த தலைமுறை, அதாவது யங் ஒன்ஸ், புதிய உயிரி ஒரு உயிரியல் நிகழ்வுகள் மூலமாக நடைபெறுகிறது. The young ones grow and mature. அதாவது புதிய உயிரி பிறக்குது, அது வளர்ச்சி அடையுது, முதிர்ச்சி அடையுது. ரிப்பீட் ப்ராசஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் லைஃப் சைக்கிள். The reproduction results in continuation of species. இதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது. நான் ரீப்ரொடக்ஷனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். தன்னுடைய இனம் தொடர்ச்சியாக, சிற்றினங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இன்ட்ரடியூஸ் வேரியேஷன். புதிய ஒரு மாறுபாடுகள் தோன்றுகிறது. இப்படி மாறுபாடுகள் தோன்றும் பொழுது தான் என்ன உருவாக்குதுன்னா, எசென்சியல் ஃபார் அடாப்டேஷன். அடாப்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தகவமைப்பு. அடாப்டேஷன், ஒரு உயிரி அது சிங்கிள் செல் ஆர்கனிசத்தில் இருந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் வரைக்கும் சரி, அதாவது புரோட்டோசோவா டு லாஸ்ட் எண்ட் மேமல்ஸ் வரைக்கும் அடாப்டேஷன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன், தகவமைப்பு இருக்கும். இப்போ பறவைகளுக்கு பறப்பதற்கான ஒரு தகவமைப்பு இருக்கிறது. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நீரில் நீந்தக்கூடிய ஒரு அடாப்டேஷன் இருக்குது. அண்ட் எவல்யூஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிணாமத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இனப்பெருக்கமானது பரிணாமத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம். 1.1 மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கத்தினுடைய அந்த வகைகள் என்னென்ன? ஸோ ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹாவ் சம் பேசிக் ஃபியூச்சர்ஸ்.
அனைத்து வகையான இனப்பெருக்கங்களும் முறைகளும் ஒரு புதிய, அதாவது ஒரு பேசிக், ஒரு அடிப்படை பண்புகளை கொண்டுள்ளது. அது என்னன்னு பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிந்தசைஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்ஸ் அண்ட் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, செல் டிவிஷன் அண்ட் growth. இதுதான் உங்களுக்கு சொல்ல வராங்க. அனைத்து இனப்பெருக்க முறைகளிலுமே என்ன நடக்குது அப்படின்னா, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல், ஆர்என்ஏ உற்பத்தி, புரத உற்பத்தி, செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம், இது எல்லாமே உருவாகுது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ், அதாவது இனப்பெருக்க அலகுகள் உருவாகிறது. அண்ட் தேர் ஃபெர்டிலைசேஷன் டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல், ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது. ஆர்கனிசம் எக்ஸிபிட்ஸ் டூ மேஜர், அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் இரு பெரும் இனப்பெருக்க முறைகளை மேற்கொள்கிறது. வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் asexual, செகண்ட் ஒன் இஸ் sexual reproduction. Two major modes, one is asexual, another one is sexual reproduction. So now we are going to discuss what is meant by asexual reproduction. So asexual reproduction means single parent, mark this point, single parent without the involvement of gamete. This is the very important points of asexual reproduction. Single parent without the involvement of gamete formation. This is called as asexual reproduction. So another point, offspring produced genetical identical. Offspring means young ones. The asexual reproduction to produce, the method of produce next generation young ones produced are genetically identical. அதாவது பெற்றோர்களை போன்று மரபில் ஒத்து காணப்படும். அப்படியே பெற்றோர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கும். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். Next one, asexual reproduction is usually by amitotic and or mitotic division of the somatic cells. Somatic cells means body cells. Hence it's also known as somatogenic or a plastogenic reproduction. Next one, first of all, we are going to discuss sexual reproduction. When two parents means one is a male, another one is female. So participate in the reproductive process involves two types of gametes. One is a ova, another one is sperm. One is ova, another one is sperm. Ova means this is ova, this is sperm. Ovum and sperm. Diffusion form to produce finally results zygote. This is called as sexually reproduction. Sexual reproduction. When two parents participate in the reproductive process involves two types of gametes. One is a ova to produce a female and a sperm to produce male. It is called as sexual reproduction. Asexual reproduction. Asexual reproduction. Asexual reproduction is widespread among different organisms. Do you understand? Widespread among different organisms. It is a common members Protista and bacteria, archaea, and in multicellular organisms with relatively simple organization. Simple organization. ஒரு சாதாரண உயிரிகளில் ஏசெக்சுவல் பாலிலா இனப்பெருக்கம் தோன்றுகிறது. அதாவது பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, பொதுவாக புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா மற்றும் எளிய கட்டமைப்பு கொண்ட பல செல் உயிரிகளில் பாலில இனப்பெருக்கம் காணப்படுகிறது. The offsprings show an uniparental inheritance. Uniparental inheritance without any genetic variation. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, சேய் உயிரிகள், ஆஃப்ஸ்பியரிங்னா யங் ஒன்ஸ், சேய் உயிரிகள் மரபு மாறுபாடுகள் இன்றி, மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் வித்தவுட் எனி ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகேங்களா? The different modes of asexual reproduction seen in animals. So what are the different modes? One is a fission. Second one is budding. Third one is fragmentation. Fourth one is
regeneration. Okay, so 4 types of asexual reproduction seen in animals. One is a fission, another one is a budding, another one is a fragmentation, another one is a regeneration. This easily mnemonic shortcut method F B F R. Okay, fission, budding, fragmentation, regeneration. ஓகேங்களா, இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், இதை FBFR அப்படின்னு நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன், அதில் நிறைய வருது. பிளவுறுதல், சரிங்களா. பட்டிங், மொட்டு விடுதல். ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதல். ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல். இதில் இன்னும் ஒன்று இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெம்யூல்ஸ் உருவாகுது. அதே சமயத்தில் ஸ்போருலேஷன் இதுவும் இருக்குது. ஃபிஷன், ஸ்போருலேஷன், பட்டிங், ஜெம்யூல் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். So for totally 1, 2, 3, 4, 5, 6 type of. So one fission, budding, fragmentation, regeneration and sporulation, and next one is gemule formation. Okay, so now we are going to discuss what is mean by fission. First one, what is mean by fission? Fission means the division of parents. See here, the division of the parent body into 2 or more identical daughter individual. This is called as fission. So fission means the parent body into 2 or more identical daughter in individuals. So see here, fission means just amoeba. The amoeba, they cleave and into 2. This is called as fission. Okay, the parent, this is the parent, this is a daughter individual. So see here, the parent body into 2 or more identical in daughter. This is a daughter cells, this is a parent cells. So division of the parent body into 2 or more identical daughter individual. This is called as fission. Okay. So types of fission. So types of fission, 5 categories. One is a binary fission. Another one is a multiple fission. Another one is a third one, plasmotomy. Fourth one, strobulation. Fifth one, sporulation. Okay. Sporulation. Types of fission. பிளவுறுதலின் வகைகள், நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளவுறுதலின் வகைகள் இப்படியெல்லாம் பிரியுது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 4 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபிஷனில் என்னென்ன டைப்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி ஃபிஷன், அடுத்து மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டோமி, ஸ்ட்ரோபிலேஷன் அண்ட் ஸ்போருலேஷன். அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி ஃபிஷன்னா இரு சம பிளவு. பைனா டூ, ஒரு உயிரியானது 2ஆக பிளவடைகிறது, அது வந்து பைனரி ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா பல பிளவு முறை, சரிங்களா. பல பிளவு முறை அப்படின்னா ஒரு பெற்றோர் உயிரியானது பலவாறாக, பல செல்களாக, பல உயிரிகளாக பிரிவடைந்து அதுக்கு பேர் மல்டிபிள் ஃபிஷன். ஸ்போர்கள் உருவாக்கம், அதாவது ஸ்போருலேஷன். ஃபோர்த் ஒன் பிளாஸ்மோட்டோமி கொடுத்துருப்பாங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரோபிலேஷன், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 டைப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we are going to discuss binary fission. ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னு பாருங்கள், the parent organisms divides into 2 halves. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெற்றோர் உயிரியானது 2ஆக பிரிகிறது. and each half forms daughter individuals. பெற்றோர் உயிரி 2ஆக பிரிவடைகிறது. ஒவ்வொரு பாதியும் ஒரு சேய் உயிரியாக, ஒவ்வொரு பாதியும். இப்போ உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏதோ சம்திங் ஒரு உயிரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஆர்கனிசம்ஸ். அந்த ஆர்கனிசம்ஸ் வந்து என்ன பண்ணுது, 2ஆக உடையுது. அந்த ஆர்கனிசம்ஸ் 2ஆக உடையுது. அப்போது
ஒரு உயிரி ஒரு இதாகவும் இன்னொரு ஹாஃப் வந்து இன்னொரு உயிரியாகவும் உருவாகிறது. இது வந்து பைனரி. பைன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பைனா 2. இங்கே பாருங்க, இங்கே 1 இங்கே 2. ஸோ 2 உயிரிகள் தோன்றுகிறது. இந்த நிலைக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். சரி, அடுத்து பாருங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன் இஸ் a karyokinase, another one is cytokinesis. The nucleus, இது எக்ஸாமில் கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை karyokinesis, cytokinesis. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரியோ அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு நியூக்ளியஸ் ஞாபகம் வந்துடணும், குரோமோசோம் ஞாபகம் வரணும். இது என்ன நம்ம படிப்போம் ஜெனட்டிக்ஸில், கேரியோ டைப்பிங் அப்படின்லாம் படிப்போம். அந்த நியூக்ளியஸ்குள்ளார தான் நம்ம குரோமோசோம் பார்க்க போகிறோம். குரோமோசோம் அது இப்போ நீங்கள் கேரியோ கைனசிஸ், இங்கே பாருங்கள், நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக்கலி or mitotically. First mitotically or mitotically. Okay. Cytokinesis, division of cytoplasm. இப்போ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவிஷன் ஆனால் அந்த கண்டிஷனுக்கு பேர் கேரியோகைனசிஸ். சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆனால் அதுக்கு சைட்டோகைனசிஸ். இது எக்ஸாமில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. த ரிசல்டன், இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் டிபெண்டிங் ஆன் த பிளேன் ஃபிஷன். அதாவது எந்த இடத்துல பிரிவு அடைகிறது, பிளவு அடைகிறதோ அதை பொறுத்து. பிளான் அதாவது பிளேன். த பைனரி ஃபிஷன் இஸ் த ஃபாலோடு 4 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 4 வகையான டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், லாங்கிடிஷனல் பைனரி ஃபிஷன், ஓப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கும், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுவாலஜி மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்டே கிடையாது. நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுவாலஜியை தரவாக படிங்க, பாட்டனியை தரவாக படிங்க, கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு புக்கு, சூப்பரான புக்கு. நீங்கள் இந்த புக்கை தரவாக படிச்சிட்டாலே போதும், நீட்டு நீங்கள் பாஸு. சரிங்களா? நீட்டு எக்ஸாம் இருக்கட்டும், அதனால் நீங்கள் அதை படிங்க. அது சப்போஸ் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா கூட, நீட் எழுதி சக்ஸஸ் பண்ண முடியலனா கூட வெட்னரியாக போகலாம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க போகலாம், பிஎஃப்சி படிக்கலாம். மீன்வளத்துறையில் அவ்வளோ வேலை கொட்டி கிடக்குது. நீங்கள் எதை படித்தாலும் நல்லா படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். வாட் இஸ் மீன் பை சிம்பிள் இர்ரெகுலர்? அதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள், எளிய ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு. அப்போ சிம்பிள் எந்த உயிரில் நடக்குதுன்னு பாருங்கள், அமீபா. அமீபா வந்து எப்படி ஷேப்பு எப்படி இருக்கும்? இர்ரெகுலர் ஷேப்பு. அப்போ அதில் வந்து பிளவு முறையை இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஹார்ட் டு அப்சர்வ், ஈஸியாக கடினமானது. அது ஒரு கண்டுபிடிக்கிற இடம் வந்து கடினமானது. இப்போ நீங்கள் அமீபாக்குள்ளார கண்ட்ராக்டிவ் வேக்யூல்னு ஒன்று இருக்கும், சுருங்கும் நுண்குமிழ் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து செயலிழந்து போகும், மறையும், டிஸ்அப்பியர். அந்த பைனரி ஃபிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நடக்குது. கண்ட்ராக்டிவ் வேக்யூலோட ஃபங்க்ஷன் இழக்குது, டிஸ்அப்பியர் ஆகுது. அதே மாதிரி நியூக்ளியோலை டிஸ்இன்டகிரேட், வெளியில் வருது. த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி, மைட்டாட்டிக்கலில் வந்து பிரிய ஆரம்பிக்கிறது. மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக நியூக்ளியஸ் பிரிகிறது. த செல் தென் கன்ஸ்ட்ரிக்ட்ஸ், சுருங்குகிறது. மிடில், நடுப்பகுதியானது மையப்பகுதி சுருங்குகிறது. ஸோ த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு படித்தோம், கேரியோகைனசிஸ். அதே போல் சைட்டோபிளாசம் எதை ஃபாலோடு பண்ணி நடக்குது? நியூக்ளியோ டிவைட்ஸை ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் ஆகுது. இதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். அப்போ யங் ஒன்ஸ் உருவாகுது. இங்கே பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஒரு பேரண்ட்டு, அந்த பேரண்ட் அமீபாவிலேருந்து செல் வந்து அந்த நியூக்ளியஸ் டிஸ்அப்பியர் ஆகுது, அந்த நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அப்பியர் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் கான்ட்ராக்டில் வேக்யூல் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்ட்ராக்டில் வேக்யூல் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், ரெண்டாவதுல வந்து சுருங்க போகுது. அந்த நியூக்ளியர் மெம்பரேன், அந்த குரோமோசோம், இது பாருங்கள் உள் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து லாஸ்ட் இந்த டயக்ராமில் பாருங்கள், இது தனியாக வர செட் ஆயிடுச்சு. அப்போ பேரண்ட் செல்ஸு டாட்டர் செல்ஸாக மாறிடுச்சு. திஸ் இஸ் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன்.
ஓகேங்களா. அடுத்து வாங்க டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். The plane of division runs along the transverse axis of the individual. Example for paramecium planaria. Planaria உங்களுக்கு தெரியும். planaria எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். புக்கில் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பிளனேரியா. இப்போ இந்த பிளனேரியாவில் வந்து எந்த பக்கம் கட் பண்ணி போட்டாலும், இப்போது இது ஒரு பார்ட்டு கட் பண்ணி போட்டாலும் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், சரிங்களா, இது ஒரு முழு உயிரியாக தோன்றும், இது ஒரு முழு உயிரியாக தோன்றும், இது ஒரு முழு உயிரியாக தோன்றும், சரிங்களா. இதே தான் பாரமீசியம் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்படியே ஆக்சிஸில் கட்டாக அதுக்கு ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது. The transverse binary fission. Okay, are you clear? Okay, the paramecium is the two nucleus. இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பைநியூக்ளியஸ், இரண்டு உட்கரு கொண்ட உயிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமீசியம் தான். ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸ். இது ரீப்ரொடக்ஷன் படிக்கும்போது இது ரெண்டு வகையில் நடக்கும். ஒன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். இப்போது ஒரு இது வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னா எ சிங்கிள் பாரமீசியம் தென் இன்டூ, அதாவது டிரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் மூலமாக ரெண்டாக வந்துருச்சுன்னா அது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ரெண்டு பாரமீசியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த மாதிரி உருவானது அப்படின்னா இது வந்து நம்ம செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் படிக்கலாம். ஆனால் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, மேக்ரோ நியூக்ளியஸ்க்கும் மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் ஏ மைட்டாசிஸ் ஆகவும் மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டாசிஸ் மெத்தட் மூலமாக நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மேக்ரோ நியூக்ளியஸ் ஆக்ட் அஸ் அ ஃபீமேல் கேமிட்டாக ஆக்ஷன் பண்ணும். இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து எதாவது ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னா மேலாக ஆக்ஷன் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மேக்ரோ நியூக்ளியஸ் ஃபீமேல் கேமிட்டாகவும் மைக்ரோ நியூக்ளியஸ் மேல் கேமிட்டாகவும் ஆக்ஷன் பண்ணும். சரி, அடுத்து வாங்க லாங்கிடிஷனல் பைனரி ஃபிஷன். லாங்கிடிஷனல் பைனரி ஃபிஷனில் த நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இந்த லாங்கிடிஷனல் ஆக்சிஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்கில் கேட்டால் கூட நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அந்த டைப்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ளாஜெல்லேட்ஸ் அடுத்து பாருங்கள். the flagellum retain usually one daughter cells. இப்போது இந்த லாங்கிடிஷனல் ஆக்சிஸில் யூக்ளினாவில் நடக்கும். அவர்டிசெல்லா யூக்ளினா அதில் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது ஃப்ளாஜெல்லா. இந்த ஃப்ளாஜெல்லா என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ரெண்டாக பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு டாட்டர் செல்லில் மட்டும்தான் இருக்கும், ரெண்டாக பிரியுது. ஆனால் அங்கே ஃப்ளாஜெல்லம் வந்து என்ன பண்ணால் யூஸ்வலி ஒன் டாட்டர் செல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த ஃப்ளாஜெல்லா ஒரு டாட்டர் செல்ஸ் தான் இருக்கும். சார் அப்போ எப்படி சார் இன்னொரு செல்லுக்கு ஃப்ளாஜெல்லா எப்படி வரும்? அங்கே தான் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசல் கிரானியூல்ஸ் இருக்குது, அடிப்படை துகள்கள் காணப்படுகிறது. அது வந்து டிவைடட் இன்ட்டு 2ஆக பிரியுது. அப்போது அந்த பேசல் கிரானியூல்ஸ் தான் வந்து எதை உற்பத்தி பண்ணுதுன்னா ஃபார்ம் நியூ ஃப்ளாஜெல்லாம் டு த அதர் டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒரு டாட்டர் செல்ஸுக்கு ஃப்ளாஜெல்லா இருக்கும், இன்னொரு டாட்டர் செல்லுக்கு ஃப்ளாஜெல்லா இருக்காது. எந்த டாட்டர் செல்ஸுக்கு ஃப்ளாஜெல்லா இல்லையோ அந்த டாட்டர் செல்லில் பேசல் கிரானியூல்ஸ் வந்து எதை உருவாக்குது? அந்த ஃப்ளாஜெல்லத்தை உருவாக்கிறது. சரிங்களா? இந்த டயக்ராம் வந்து லாங்கிடிஷனல் பைனரி ஃபிஷன், எக்ஸாம்பிள் ஃபார் யூக்ளினா. சரிங்களா? வாங்க அடுத்ததுக்கு ஓப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். த பிளேன் ஆஃப் ஓப்ளிக்யூ, த எக்ஸாம்பிள் டைனோஃப்ளாஜெல்லேட்டட், டைனா 2 எக்ஸாம்பிள் ஃபார் கிரிட்டேனியம். சரிங்களா? எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும். ஓப்ளிக்யூ பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத தெரியணும் கிரிட்டேனியம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிபிள் ஃபிஷன்.
இங்கே வாங்க, மல்டிபிள்னா இங்கே ஆன்சர் இருக்குது, பல பிளவு முறை. த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலியர் சிறிய சிறிய செல்களாக உருவாகிறது. ஸோ சைமல்டேனியஸ்லி தொடர்ச்சியாகன்னு அர்த்தம். பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலியர் டாட்டர் செல்ஸ் அண்ட் சைமல்டேனியஸ்லி. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்லி தொடர்ச்சியாக உட்கருவானது வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ? வித்தவுட் த டிவிஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகாமல் உட்கருவானது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? லேட்டர் அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கங்க, நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்லி வித்தவுட் த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். லேட்டர் த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இன்டு மெனி பார்ட்ஸ் தட் ஆஃப் நியூக்ளியை. அப்போ உட்கரு வந்து நிறைய பிளவடைஞ்சதுக்கு அப்புறம் உட்கரு எண்ணிக்கைக்கு ஏற்ப சைட்டோபிளாசம் பிளவடைகிறது. அவ்வளோதான் இந்த இதில் விஷயமே உங்களுக்கு சொல்ல வருது. ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என் சர்க்கிள் ஒன் டாட்டர் நியூக்ளியஸ். ஒவ்வொரு சைட்டோபிளாசமும் ஒவ்வொரு உட்கருவினை சூழ்ந்து காணப்படும். அப்போ ஒவ்வொரு உட்கருவும் என்னவா மாறுது? நியூக்ளியஸும் ஒரு டாட்டர் செல்ஸாக மாறுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் ஃபிஷன். This results the formation of many smaller individuals from the single parent organisms. Okay. If multiple fission produce a 4 or many daughter, 4 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறிய சேய் உயிர்களை தோற்றுவிக்கிறது. ஈக்குவல் செல் டிவிஷன், சமமான முறையில் செல் பிரிகிறது. The young ones do not separate until the process complete. இங்கே பாருங்க, இந்த புதிய உயிரியானது முழுவதுமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக பிரிவடையாது. தென் திஸ் டிவிஷன் இஸ் கால்ட் அஸ் ரிப்பீட்டட் ஃபிஷன். மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஸ்டின். இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டாங்க எழுத தெரியணும். வர்டிசெல்லா, வர்டிசெல்லா அதாவது பன்மடி பகுப்பு என்று பெயர். ஒரு உயிரிலிருந்து 4 அல்லது பல சேய் உயிரிகள் தோன்றுகின்றன. மேலும் பிளவுறுதல் நிகழ்வு முழுமையடையும் வரை சேய் உயிரிகள் வந்து பிரிவடையாது. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் ஃபிஷன், வாட் இஸ் மீன் பை ரிப்பீட்டட் ஃபிஷன்? எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நான் அடுத்து கமெண்ட்ஸ்லையோ அல்லது உங்களுக்கு பிடிஎஃப் கூட நான் அனுப்புகிறேன். 1 மார்க் அனுப்புகிறேன், 2 மார்க் அனுப்புகிறேன், 3 மார்க் அனுப்புகிறேன், 5 மார்க் அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் போடுறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ 12th புக்கை பொறுத்தளவில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு மட்டும் கொடுங்க, அது போதும். உங்களுக்கு வேணுங்கிறத என்னுடைய எஃபோர்ட் உங்களை வந்து அடையும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மல்டிபிள் ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன் அதாவது இந்த இடத்துல பாருங்கள், பல பிளவு முறை. இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஃபிஷன் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த இதில் உட்கரு வந்து நிறைய பிரிவடையுது. இங்கே தெரியுதுங்களா? பாருங்கள், உட்கரு வந்து நிறைய பிரிவடைஞ்சு நிறைய வந்துடுது. ஒவ்வொரு உட்கருவும் அடுத்து சேய் உயிரிகளாக மாறுகிறது. இது வந்து மல்டிபிள் ஃபிஷன். அடுத்து பாருங்கள், என்சிஸ்ட்மெண்ட். என்சிஸ்ட்மெண்ட் நல்லா பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு கேள்வி. இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், நல்லா பாருங்கள். தமிழில் மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாதி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். தெரியாமல் அதை வந்து புரிஞ்சிக்காமல் கொட்ட மனப்பாடம் பண்ணாதீங்க. பேசிக்காக வந்து சப்ஜெக்டை should be understand, don't memory. அதை மனப்பாடம் பண்ணினீங்கன்னா எக்ஸாம் காலில் நம்மளால் அவுட்புட் கொடுக்க முடியாது. நீங்கள் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் should be understand, சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்தீங்கனாலே புரியும். சரிங்களா? டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில், அதாவது என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரையாக்கம் அப்படின்னு பேர். என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா உரையாக்கம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா உரையாக்கம். சரி, உரைன்னா என்ன? ஒன்றும் இல்லை, கவர் மேலே வந்து ஒரு சிறிய கவர் போல் உருவாகிறது. அது நீங்கள் தமிழில் படிக்கும்போது புரிஞ்சிக்கும் போது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பாருங்கள், அதுக்கு ஒரு ஆன்சர் புரியும். என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னா உரையாக்கம். ஒரு இப்போ உதாரணமாக அமீபால தான் இது நடக்கும். சரிங்களா?
அப்போ இந்த இடத்துல பாருங்க, டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழ்நிலையில். சார் சாதகமற்ற சூழ்நிலைனா என்ன? அதாவது வெப்பநிலை, டெம்பரேச்சர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை சாப்பாடு இல்லாத சமயத்தில் இருக்கலாம். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் புக்கில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ. ஸ்கேர்சிட்டின்னா பற்றாக்குறை, உணவு எப்பொழுது பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அந்த உயிரிக்கு ஒரு அன்ஃபேவரபிள், அமீபாவுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் உருவாகும் பொழுது அமீபா வித்ட்ராஸ் இட்ஸ் சூடோபோடியா. சூடோபோடியானா உங்களுக்கு தெரியும், போலிக்கால்கள். அங்கே பாருங்க, பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ இந்த அமீபாவுக்கு ஒருவேளை அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமானாலோ இல்லை குறைஞ்சாலோ, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட், உணவு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அப்போ அங்கே என்ன நடக்குது? இங்கே இருக்கக்கூடிய சூடோபோடியா, இதுதான் போலிக்கால்கள். இது திடீர்னு உருவாகும் மூமெண்ட்டுக்கு. இந்த சூடோபோடியா வித்ட்ராஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குது? போலிக்கால்களை உள்ளிழுத்து கொண்டு அப்போ உள்ளே இழுத்துக்கிடுச்சுனாலே அங்கே என்னவா மாற ஆரம்பிக்கும்? ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருமா? இப்போ போலிக்கால்களெல்லாம் சூடோபோடியாலாம் உள்ளே போனதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுச்சு? ஒரு ரவுண்ட் ஷேப்பாக மாறிடுச்சு. அப்போ உள்ளார செக்ரீட்ஸ் 3 லேயர். இங்கே பாருங்கள், இது ஹவு மெனி லேயர் டு ப்ரொடியூஸ்? 3 லேயர். ரெட் கலரில் ஒன்று போடுறேன், இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ஒன்று, க்ரீனில் ஒன்று ஆல்ரெடி இருக்கா, அடுத்து வேறு ஒரு கலரில் போடுறேன். இப்போது என்சிஸ்ட்மெண்ட்டில் ஹவு மெனி லேயர் டு ப்ரொடியூஸ்? 1 2 3. என்சிஸ்ட்மெண்ட்டில் எத்தனை லேயர் உருவாகுது? இது எப்போ நடக்குது? அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் நடக்குது. 3 லேயர் டு ப்ரொடியூஸ். இது எதுக்காக? இந்த லேயர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, 3 லேயர் ப்ரொடெக்டிவ் கைட்டினஸ் சிஸ்ட் வால். சிஸ்ட்னால செல்லுப்பா, சிஸ்ட்னா வந்து செல் வால் அரவுண்ட் த பிகம் இன்ஆக்டிவ். இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா செயல் இழந்து போகிறது. அப்படியே உணவு பற்றாக்குறை. இந்த என்சிஸ்ட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உரையாக்கம், இது எக்ஸாமில் கேட்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதினாலே போதும், ஈஸி. இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது விஷயம் பாருங்கள், சூடோபோடிஸ்போர் ஆர் அமீபுலே. சரிங்களா? சூடோபோடிஸ்போர் ஆர் அமீபுலே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பாருங்க, சூடோபோடிஸ்போர் ஆர் அமீபுலே, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சூடோபோடிஸ்போர் ஆர் அமீபுலே, அதாவது போலிகாலிஸ்போர்கள் அல்லது அமீபுலே, வென் கண்டிஷன் பிகம் ஃபேவரபிள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பார்த்தோம், இப்போ ஃபேவரபிள் கண்டிஷன். த என்சிஸ்டட் அமீபா டிவைடு. அமீபா வந்து என்ன பண்ணாரு? எப்பொழுது சாதகமான சூழ்நிலை இருக்கிறதோ அப்போ உரையில் உள்ள அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைகிறது. எண்ணற்ற சிறிய போலிகாலிஸ்போர்களை உருவாக்கம் செய்கிறது. மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூஸ் மெனி மைனூட் அமீபே. அந்த அமீபேக்கு பேர் தான் அமீபுலே ஆர் போலிகாலிஸ்போர்கள் உருவாகிறது. அடுத்து பாருங்கள், இப்போ இந்த சிஸ்ட் வால் என்ன நடக்கும்? சிஸ்ட் வால் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், செல்லுக்கு வெளியில் கூட உரை. அப்சார்ப் த வாட்டர், நீரை உறிஞ்சுகிறது. நீரை என்ன பண்ண ஆரம்பிக்குது? உறிஞ்சுது. இப்போ நீர் மூலக்கூறானது உள்ளே செல்லும் பொழுது அப்போது இந்த உரையாக்கம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமீபாவானது என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருசாகும். தண்ணி உள்ளே போக 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 பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? பிரேக் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? பிரேக் ஆகும். அப்போ உடையும் பொழுது, அந்த சிஸ்ட் வால் உடையும் பொழுது யங் சூடோ போடிஸ்போர்கள் வெளியில் வருது, போலிகாலிஸ்போர்கள் வெளியில் வருது. வித் எ ஃபைன் சூடோபோடியா, ஒரு சிறிய கால்களுடைய நீரை உறிஞ்சி சிதைவடையும் பொழுது ஒரு போலிஸ் இது வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் தே ஃபீடு, சாப்பாடு சாப்பிடுது. க்ரோ, அப்போ உணவு உண்ணும் பொழுது வளர்ச்சி அடைகிறது. த லீட் அண்ட் இண்டிபெண்ட் லைஃப், ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. அடுத்து பாருங்கள்,
In some metazoan animals, special type of transverse fission is called as strobylation. சரிங்களா, ஸ்ட்ரோபிலேஷன் உருவாகிறது. ஸ்ட்ரோபிலா ஆக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. occurs a process of strobylation. Several transverse fission occurs simultaneously, giving rise to the number of individual which often do not separate immediately from the each other. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த டயக்ராம். ஸ்ட்ரோபிலேஷனுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆரிலியா தான் அதுக்கு டயக்ராம். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு உயிரியும் கிடைமட்டம் ஒரு உயிரியில் அந்த கிடைமட்டமாக கட் ஆகுது. ஆனால் அது என்ன உடனடியாக டிட்டாச் ஆகலை, வெளியில் வரல. அப்புறமேல் தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரியாக தோன்றுகிறது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரோபிலேஷன். மெட்டாசோவன் அனிமல், இது 1 மார்க் கொஸ்டின், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மெட்டாசோவன், சரிங்களா. த ஸ்பெஷல் டைப் ஆஃப் transverse fission is called as strobylation. மெட்டாசோவன் அப்படின்னா என்னென்னா 11th வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை 11th புக்கு நீங்கள் படிங்க. ஒன்ஸ் வந்து 11th புக்கில் மெட்டாசோவன்னா என்னென்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டிங்களே தெரிஞ்சிடும். அது எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரோபிலேஷன்னா ஆரிலியா, சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிளாஸ்மோட்டோமி is a division of multinucleated parent into many multinucleate daughter individuals with the division of nuclei. பிளாஸ்மோட்டோமி அப்படிங்கிறது பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரியின், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து மல்டி நியூக்ளியேட்டட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பல உட்கரு கொண்ட பேரண்ட் இன்டு மெனி மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் செல்ஸ், பல உட்கரு கொண்ட சேய் உயிரிகளை தோற்றுவிக்கிறது. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. பிளாஸ்மோட்டோமினா என்னன்னு கேட்பாங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின். திஸ் இஸ் வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதுனா போதும். நோட்டில் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புக்ஸு வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க்கு 2 மார்க் எல்லாமே எழுதி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய புக்கு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கணும். நீங்கள் இவ்வளோ அந்த புக்கை பார்க்கும்போது இன்னும் படிக்கணும்னு ஆசை வரணும், சரிங்களா. பிளாஸ்மோட்டோமிங்கிறது வந்து மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட்ஸ், many multinucleate daughter individual, division of nuclei. அடுத்து பாருங்க, nuclear division occurs later to maintain normal number of nuclei. So plasmatomy occurs in Opalina and Pleomyxa. இந்த இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, பப்ளிக்லேயே கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். ஜெயிண்ட் அமீபா அதாவது பெரிய அமீபா அல்லது ராட்சத அமீபா, இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிளியோமிக்ஸா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஸ்டின். எங்கேயும் பார்த்தீங்கன்னா டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அமீபா மல்டிபிள் ஸ்போருலேஷன் வித்தவுட் என்சிஸ்ட்மெண்ட், இங்கே நீங்கள் பார்த்துக்கணும். சாதகமற்ற சூழ்நிலையில் மல்டிபிள்ஸ் பை ஸ்போருலேஷன், ஸ்போர்கள் உருவாகிறது, ஆனால் என்ன உருவாகாது, வித்தவுட் என்சிஸ்ட்மெண்ட். தான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் நான், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிட்டேன் போன ஸ்லைட்லேயே. உரையாக்கம் இல்லாமல் இங்கு நடக்கிறது ஸ்போருலேஷனில். நியூக்ளியஸ் பிரேக்ஸ் இன்டு செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் குரோமாட்டின் பிளாக்ஸ், சரிங்களா. ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் டெவலப்ஸ் நியூக்ளியர் மெம்பரேன், பிகம்ஸ் சரௌண்டட் பை சைட்டோபிளாசம் அண்ட் டெவலப்ஸ் எ ஸ்போர் கேஸ் அரவுண்ட் இட். அந்த ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றிலும் சைட்டோபிளாசமானது உருவாகி ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது. இங்கே பாருங்கள், அடுத்து when condition become favorable, அதே விஷயம்தான். parent body disintegrates and spores are liberated, each heads into the young amoeba, சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். குரோமாட்டின் உங்கள் புக்லேயே இந்த டயக்ராம் இருக்குது. ஸ்போருலேஷன் இன் அமீபா, இந்த ஒவ்வொரு உயிரியும் கடைசியில் இது லாஸ்ட்டில் இருக்குது இந்த டயக்ராம், இதை பார்த்துக்குங்க. இது வந்து ஸ்போருலேஷன். ஓகே மாணவர்களே, நாம் இன்று வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் புக்கில் ரீகால் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. உங்களுக்கு கட்டாயமாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய வீடியோ. அடுத்த வீடியோவில் +2 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கிறது, சரிங்களா. நன்றி, வணக்கம்.